Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான சிம்பிளா பண்ணக்கூடிய நெத்திலி மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது இவ்வளவு ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். இப்போ சமையல்ல பிகினர்ஸா இருக்கவங்களுக்கும் பேச்சுலர்ஸும் இதை ஈஸியா பண்ணிடலாம். நான் நெத்திலி மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். அதுல மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப நான் இங்க எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளிய ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சிடுறேன். இப்ப இதை நான் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்ப நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியிலே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதுல போட்டுடலாம். இப்ப மசாலா எல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம அடுப்புல பேன்ல ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னு ஒரு அரை வெங்காயம் போட்டா போதும், நிறைய போட வேணாம். இப்போ வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களோட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம கல்லுப்பு போட்டுடலாம். ஒரு 3 தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றிடலாம். சாரி, அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம 3 தக்காளியை அரைச்சி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விட்டுரும் பாருங்க. இப்போ மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா போட்ட புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த நெத்திலி மீன் குழம்பு வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்ச அந்த நெத்திலி மீனை இதுல போட்டுடலாம். நல்லா கொதிக்கையில போட்ட உடனே நம்ம அடுப்பை சிம்ல வச்சிடணும். சின்ன மீனால ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். வாவ், இங்க பாருங்க சூப்பரா நல்லா மீனும் நல்லா வெந்துருச்சு. நெத்திலி மீன் குழம்பு வாசனை வீடு ஃபுல்லா மணக்குது. அவ்வளவுதாங்க. ஃபைனலா நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த நெத்திலி மீன். பேச்சுலர்ஸ்லாம் கூட இதை ஈஸியா பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.